தொடர் மழை காரணமாக சென்னை வியாசர்பாடி ஜீவா நகர் பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஆல்வின். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய பகுதி சென்னை வியாசர்பாடி ஜீவா பகுதியில் நிற்கிறோம். இப்பகுதியில் 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் இப்பகுதியில் சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் வெள்ளைக்காடாக காட்சியளிக்க வருகின்றன. வீடுகளுக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ பாதி அளவு மூழ்கிய நிலையில் காணப்படுகின்றன. இதே நிலை தொடர்ந்து நீட்டித்தால் இப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் வேலைகளுக்கு செல்வதற்கும் மிகவும் சிரமம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகக்கூடும். மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் செல்வதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. மேலும் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ப்பதால் குடிநீர் பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. வாகன ஓட்டிகள் இந்த பகுதியில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு என்பது பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பல வருடங்களாக சிறுமழை பெய்தாலும் மழைநீர் தேக்கம் அதிகமாக இருக்கும் நிலை உள்ளதாக இப்பகுதி மக்கள் தொடர் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இப்பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து கலப்பதாலும் மழைநீர் பகுதியில் தொடர்ந்து தங்காமல் தேங்கி நிற்காமல் இருப்பதற்கும் நீண்ட நாள் கோரிக்கையாக அரசிடம் இப்பகுதி மக்கள் வைத்து வருகின்றனர். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.